என்றும் நான் செல்ல மாட்டேன். கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, எங்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய எங்கள் நல்ல நேசரை உம்மை போற்றுவதும் உம்மை துதிப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளை, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளை, நீங்கள் யாவரும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். கர்த்தரை தேடுகிற நல்ல இருதயங்கள் ஒருபோதும் தோத்து போகாது. ஏன்னா அது ஒருபோதும் ஒருவரை குறித்தும் சிந்திக்காது. அது மனுஷனையே யோசிக்காது. மனுஷன் பேசுகிற வார்த்தைக்கு அது செவி கொடுக்காது. ஏன்னா அது கடவுளை நம்புது, கடவுள் மேல பிரியமாக இருக்குது. இயேசுவை அதிகமாக நேசிக்கிற அந்த அன்பு உள்ளங்கள்லாம் இயேசுவை குறித்து தான் என்ன பண்ணுங்க, பாடும், பேசும், துதிக்கும், மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஏன்னா வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. சங்கீதம் 135 அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தருடைய ஊழியர்களை துதியுங்கள், கர்த்தருடைய வீட்டையும் நமது தேவனுடைய ஆலயத்திலும் நிறைந்தவர்களை கர்த்தரையே துதியுங்கள். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை நீங்க முதல் படிச்சு பார்த்தீங்கன்னா துதிக்கிறதை குறித்தும் 136 சங்கீதத்திலும் துதிக்கிறதை குறித்து நமக்கு சொல்லி இருக்குது. அங்க என்ன சொல்ல பாருங்க, ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தருடைய ஊழியர்களை துதியுங்கள், கர்த்தருடைய ஊழியரை கனப்படுத்துங்க, கர்த்தருடைய ஊழியரை நேசிங்க, கர்த்தருடைய ஊழியர் மேல பிரியமாக இருங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆலயத்துக்கு போனவன கர்த்தரை துதி, ஆலயத்துக்குள்ள வந்த பிறகு பரிசுத்த தேவனை மகிமைப்படுத்து, அவரை பிரியப்படுத்து என்று சொல்லி வேதம் நமக்கு என்ன பண்ணுதுங்க சொல்லுது இல்லையா. அப்போ கர்த்தருக்கு பிரியமான தேவச்சனங்கள் ஆலயத்துக்குள்ள வந்த பிறகு அப்படியே முன்னாங்க பாத்தீங்கன்னா, அந்த நாட்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப இன்னைக்கு ரொம்ப லேட்டா போறோம், பிரசங்க டைம்ல போறோம், காணிக்க போடுற டைம்ல போறோம், ஆராதனை எல்லாம் மிஸ் பண்றோம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊழியர்கள் வர்றதுக்கு முன்னாடியே விசுவாசிகள்லாம் வாசல்ல நின்று கர்த்தரை துதிப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா 7 மணி ஆராதனை, 6 மணிக்கெல்லாம் ஆலயம் திறந்திருக்கும். 6 மணிக்கெல்லாம் வந்து பிள்ளைங்க ஜெபிச்ச காலங்கள். இங்க சில கிராமத்திலாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, விடிய காலைல 3 மணி 4 மணிக்கெல்லாம் போய் சபைக்குள்ள உட்காந்து துதிக்குங்க. சில பேர் பாத்தீங்கன்னா நைட் ஃபுல்லா ஜெபிப்பாங்க. அது ஒரு கூட்டம் ஜெபிக்கும், துதிக்கும். நாளைக்கு காலையில ஆராதனையில தேவ ஆவியினர் அசைபாட வேண்டும் சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, சிலர் என்ன பண்ணாங்க 10ல இருந்து 1 மணி வரைக்கும் சபைக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு சபைக்குள்ள படுத்திருப்பாங்க. எல்லாம் என்ன பண்ணாங்க, முடிச்சு எல்லாத்தையும் விரிச்சு போட்டு போயிட்டு குளிச்சுக்கிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து 5 மணிக்கு மேல என்ன பண்ணாங்க, சபையில ஜெபிப்பாங்க. அப்படிலாம் ஒரு வைராகிய காலம் இருந்துச்சு, ஜெபிக்கிற காலம். இன்னைக்கு நம்ம தான் ஆலயத்துக்கு போறது என்னவோ பெரிய மலையை சாதிச்ச மாதிரி நினைக்கிறோமே. ஐயோ, இங்க இருந்து வண்டியை ஓட்டு போகணுமா, வெயில்ல போகணுமா, அதை போகணுமா, ஒரு என்னன்னா கடவுளுடைய பயம் போயிடுச்சு. இப்ப நம்ம நேசித்த சபைக்கு லேட்டா போயிடுவோம். ஆனா நேசிக்காத ஒரு புது சபைக்கு பார்த்தீங்கன்னா அதிகாலை வச்சு ஓடிடும். அப்போ அங்க எப்படி போறோன்னு தெரியாது. ஆனா ஏற்கனவே நம்ம பழகு இடத்துக்கு போறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். அப்ப அந்த இடத்துல போனா கண்டுபிடிச்சிருவாங்களா புதுசா ஒரு ஆள் இவ்வளவு லேட்டா வராங்கன்ட்டு. ஆனா இங்க கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அப்படிலாம் ஒரு காலகட்டத்துல தேவ பிள்ளைங்கள் இருந்தாங்க, வைராக்கியமா இருந்தாங்க. பல மணி நேரம் ஆலயத்துல இருந்து ஜெபிக்கிறது துதிக்கிறது என்ன அவ்வளோ ஒரு இதா இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி கிடையாது. அம்மா ஒரு டைம் வராங்க, பிள்ளை ஒரு டைம் வருது, வீட்டுக்காரர் ஒரு டைம் வர்றாரு, மனைவி ஒரு டைம் வருது, இப்படி டைம் டேபிளா வருது. அவங்க 7:30 மணிக்கு வந்தா ஒருத்தன் 8 மணிக்கு வருது, 8 மணிக்கு வந்தா ஒன்று 8:30க்கு வருது. ஒன்னு பார்த்தா அந்த முடிகிற டைம் பிரசங்க டைமுக்குள்ள உள்ள வந்து என்ட்ரி ஆகுது. ஆனா இங்க வேதம் சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், துதிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவச்சனமே, நீ ஆலயத்துக்குள்ள போன பிறகு கர்த்தர் என்ன பண்ணும், மன மகிழ்ச்சியாக மன நிறைவா துதிக்கணும். கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உள்ள வந்தாலே உன் உதடுகள் துதிக்கிற உதடுகளாக இருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்த உடனே முட்டி போட்டு ஜெபிக்கிற சில பேரை தான் நம்ம சபைக்குள்ள பார்க்க முடியும். வந்த உடனே என்ன பண்ணிடணும், ஆராதனை ஆரம்பிக்கிறதோ இல்லையோ நம்ம ஆராதனை ஆரம்பிச்சிடணும், நம்ம துதிக்க ஆரம்பிச்சிடணும்.
நம்ம துதிக்கும் போது நம்ம இடத்துக்குள்ள தெய்வ பிரசனத்தையும் தெய்வ மகிமையும் நம்ம கொண்டு வந்துடணும். அப்படி நம்ம கொண்டு வரும்போது என்ன ஆகுதுங்க, அந்த துதி அந்த பிரசனஸ்ல வந்து பக்கத்துல லேட்டா வரவங்க மேலே தாக்கும். அவங்களுக்கு அந்த பயத்தை கொடுக்கும். ஐயோ, நம்ம சீக்கிரமா வந்து துதிக்காம போயிட்டோமே, ஜெபிக்காம போயிட்டோமே, அப்படியே அந்த பாரம் அவங்க ஒவ்வொருத்தரும் அழுத்தணும். சரிங்களா? நீங்க கர்த்தரை துதிங்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அங்க வேதம் சொல்லுது, ஊழியரை கனப்படுத்துங்க, ஊழியருக்காக சில காரியங்களை விட்டு கொடுத்து செயல்படுத்துங்க என்று பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. சரிங்களா? அந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் பெரியவர் என்றும் அவர் நம்முடைய ஆண்டவர் எல்லா தெய்வர்களுக்கும் மேலானது என்று நாம் அறியோம். சரிங்களா? அப்ப அவரை எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு தகப்பன், அவரை எவ்வளவு அழகாக நம்ம கனப்படுத்தணும், எந்த அளவுக்கு அவரை நேசிக்கணும்னு நினைச்சு பாருங்க. அந்த நேசத்தை வெளிப்படுத்துங்கள். தேவன் உங்களோட கூட இருந்து உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கட்டும். சபையும் சபை சார்ந்தவர்களும் சபை ஊழியரையும் கனப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை கனப்படுத்தி காத்துக்கொள்வாராமே. காட் பிளஸ் யூ.